Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 100 font கொடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய font தான். நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன்ல zip ஃபைலா நான் கொடுத்திருப்பேன். இத நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் எப்படி வந்து zip ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபாண்ட்டுமே ரொம்ப சூப்பரான ஃபாண்ட். எல்லாமே இங்கிலீஷ் ஃபாண்ட் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ்க்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது இந்த உங்கள் ஃபைல் மேனேஜர் அந்த பேஜில் இருக்கும். டவுன்லோட் இப்போ வந்து என்கிட்ட zip ஃபைல் அந்த பேஜுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இப்போ போனேன் அப்படின்னா வந்து எனக்கு அதில் வந்து நியூ ஃபாண்ட் zip ஃபைல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பேன். 4.10 MB அந்த எம்பிக்கு தான் இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டீகம்ப்ரஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து பின்னொரு ஃபைல் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து வேறு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஷீஜா 1 2 அப்படின்னு கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் அந்த ஃபைல் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீஜா 1 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆகிருக்கு. அதுக்கு உள்ள ஒரு நியூ ஃபாண்ட் அப்படின்னு ஃபோல்டர். இதில் தான் நீங்கள் வந்து எல்லா ஃபாண்ட்டுமே கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இந்த ஃபைல் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வேண்டாம் இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணி ஒரு ஃபாண்ட் ஃபோல்டரில் போட்டுருவேன் அப்படின்னா வந்து கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேக் போய்க்கோங்க. பேக் ஐக்கான் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக் போயிடும். போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரேஜ்குள்ளே வந்துக்கோங்க. ஸ்டோரேஜில் என்ன வந்து இதில் வந்து ஃபாண்ட் அந்த பேஜ் இருக்குது. இதில் போய் தான் நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் வந்து என்கிட்ட என்ன காணிக்குது அப்படின்னா வந்து நான் இதுக்கு முன்னாடியே இந்த ஃபாண்டில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இப்படி காணிக்குது. ரிப்பீட்டட் த சேம் ஆப்ரேஷன் அப்படின்னு காணிக்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். பேஸ்டிங் எனக்கு வந்து 100% வந்ததும் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே பேஸ்ட் ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.